நீங்க தோல்வி அடைந்துட்டீங்களா? மீண்டும் முயற்சி பண்ணுவதற்கு தைரியம் இல்லாம போயிட்டா அப்படின்னா இதை கேளுங்க. நீதிமொழிகள் 24:16 இப்படி சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லு. வாழ்க்கையில தோல்வி வராதவன் யாருமே இல்லை. முயற்சி பண்ணினாதான் தோல்வியே வரும். பாருங்க, வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தாதான் செட்பேக் வரும். ஆனா நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, நாம் தோல்வியை முடிவுன்னு நினைக்கிறோங்க. வாழ்க்கையில தோல்வி அடைந்தவங்க தான் இன்றைக்கு உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. அவங்க அடைந்த தோல்விகள் தான் இன்றைக்கு அவர்களை உயரத்தில் வைத்திருக்கிறது. தோல்வி ஒரு முடிவு இல்லை, தோல்வி உங்க வாழ்க்கையில ஒரு லெசன். வேதம் சொல்லுது, நீ விழுந்தாலும் நீ மீண்டும் எழுந்துரு அப்படின்னு சொல்லு. நீ விழுந்தாலே நீ லூசர் இல்லை. நீங்க எழுந்திருக்காம இருந்தாதாங்க அது தோல்வி. தேவன் நீங்க எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனீங்களோ அந்த அதை கொண்டு கூட உங்களை ஸ்ட்ராங் ஆக்க முடியும். என்ன செய்யணும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில கடந்து வந்த தோல்விய நீங்க அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது, அந்த தோல்வியில அதிலிருந்து லேர்ன் பண்ணணும், மீண்டும் ட்ரை பண்ணணுங்க. அநேக நேரத்துல நம்ம தோல்வி அடைந்த உடனே நம்ம கூட இருக்கிற ஆட்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, அதை விட்டுருன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீ எழுந்துரு, உன்னால முடியும். உனக்கு தேவன் உனக்கு துணையாய் இருக்கிறார். நீ விழுந்த இடம் உனக்கு முடிவு இல்லை, அந்த இடம்தான் வாழ்க்கையை உயர்த்துகிற இடம். இந்த வார்த்தை உங்களோடு பேசியிருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நான் மீண்டும் எழுந்திருப்பேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வார்த்தையை இன்னொருவருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர்